வணக்கம். நான் உங்கள் பேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மிதுன ராசியில் இருக்கிறது கடக ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் தனுசு ராசிக்கு பார்க்கிறோம். தனுசு ராசியாதிபதியான குரு ராசிக்கும் நாளுக்கும் உடையவர் 8வது இடத்துல போய் உச்சமாகிறார். அப்படி 8வது இடத்துல உச்சமாகிறது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, உச்சமாகிறது நற்பலன்களை கொடுக்கும். 8வது இடத்துல மறைகிறது நற்பலன் இல்லாமையும் சில விஷயங்கள் நடக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்க போகுது. அப்படி இருக்கிறதுன்னு பார்வையோட பலன் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்ப 12ஆம் இடங்கிறது சுப செலவுகளை குறிக்கிற இடம். தூக்கம் நல்லா வரும், சுப செலவுகள் இருக்கும். அதே 2ஆம் இடத்தை பார்ப்பார். வருமானம் வந்துகிட்டே இருக்கும், செலவு இருந்துகிட்டே இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். தன் வீட்டை தானே பார்க்கிறார். அதுவும் சிறப்பு தான். பொதுவா 8ஆம் இடம் அஷ்டம குரு அப்படிங்கிறது குருவோட அருள் கிடைக்காது அப்படிங்கிற பலனும் கொஞ்சம் உண்டு. பட் அப்ப குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது மூலியமா, சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றது மூலியமா இந்த அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிய, பொருளாதார நெருக்கடிய, மன உளைச்சல, ஸ்ட்ரெஸ்ஸ, இனம் புரியாத கவலைய, தொல்லைய இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதனால ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. திருச்சி பக்கத்துல இருக்கிற திருப்பட்டூர் குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, குருவை வழிபாடு பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நற்பலன்களை ஓரளவுக்கு கெடுதல் குறைஞ்சு நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப 12ஆம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது சுப செலவுகளா மாத்திக்கலாம். வெட்டி செலவு தெண்ட செலவு ஆகாம சுப செலவுகளா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். 2ஆம் இடத்தை பாக்குறதுனால வருமானம் வந்துகிட்டே இருக்கும். 8ல மறைஞ்சிருக்கிறதுனால செலவு இருந்துகிட்டே இருக்கும். செலவாகும் வரும், செலவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்தை பாக்குறது சமுதாய ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கும். அப்பப்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், ஏன்னா 8ல மறைகிறதுனால. அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேல 9ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். அது ஒரு உங்களுக்கு பொற்காலம். அது வரைக்கும் நீங்க குரு வழிபாடு பண்றது, வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை போட்டு நெய் தீபம் ஏத்துறது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குரு தட்சிணாமூர்த்தியை நவகிரகத்துல இருக்கிற குரு வழிபாடு பண்ணாலும் சரி, தென்முக கடவுளான குரு தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு பண்ணாலும் சரி, திருவண்ணாமலை போனாலும் சரி, அல்லது திருப்பட்டூருக்கும் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகரையும் வழிபாடு பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல குரு வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 5 மாசத்தை நீங்க எளிமையா கடந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொற்காலம் தான். வாழ்க வளமுடன், சிறப்பு.